100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 குரு பெயர்ச்சியால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நிகழப் போகின்றது, என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் நடக்கப் போகின்றது, குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றாரா, நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்ட்டு குரு பெயர்ச்சியால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் மீது 11வது இடத்தின் மீது குருவினுடைய பார்வை படுவதால் லாபங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. அதாவது இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் அமையப் போகின்றது. இந்த குரு பெயர்ச்சியால் வேலை செய்கிற இடத்துல சற்று கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். குடும்பத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வையால் நேரடியாக குரு பகவான் பார்க்கிறார். திடீர் மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறார் குரு பகவான். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலும் படுகின்றது. இதனால் சகோதர சகோதரிகளிடம் இருந்த பிரச்சனைகள் நிச்சயம் தீரும். இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 1 வருட காலத்திற்கு நடைபெறும். 1/5/2024 முதல் 11/5/2025 வரை இந்த குரு பெயர்ச்சியானது நிகழும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானமான 6வது ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 மதியம் 2:29 மணிக்கு பிறகு களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். களத்திரஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சக ராசியான ராசிஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான சகோதர ஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். இதனால் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல நன்மைகள் நிகழப்போகின்றது. குரு பகவான் 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த துறைகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் அதிகரிக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கின்றது. மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பாங்க. சமூக பணிகளில் நன்மையே உண்டாகும். இணையம் தொடர்பான துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அதாவது ஐடி சார்ந்த துறைகளில் குரு பகவான் 7ஆம் பார்வையாக ராசி ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். தோற்றத்திலையும் மாற்றம் ஏற்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகளில் மதிப்புகள் உயரும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக ராசிஸ்தானத்தை பார்ப்பதால பலவிதமான வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட போறீங்க. குரு பகவான் 9ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, அதாவது எழுத்து சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வித்தியாசமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. இளைய உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பாங்க. நினைத்த பணிகளை நினைத்த நேரத்தில் எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும். குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் நிற்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சுகளில் கனிவு உண்டாகும். குழந்தைகளை பற்றிய புரிதல் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்புகள் அதிகரிக்கும். குரு பகவான் 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால், அதாவது பயணிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் உங்களுக்கு நிச்சயம் குறையும்.
அதாவது இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதையும் தவிர்க்கணும். தொழில் சார்ந்த கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். பொருளாதாரத்தில் மிக பெரும் அளவில் முன்னேற்றம் உண்டாகும். குரு பகவான் 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சுப காரியங்களின் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்பட போகின்றது. ஆடை ஆபரண சேர்க்கையும் அதிக அளவில் இருக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் புதிய தொடர்புகளின் மூலமாக ஆதாயம் அடைவீங்க. நீங்கள் நினைத்தது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும். அடுத்ததாக குரு பகவான் 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் நினைத்த செயல்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். தடைகள் அனைத்தும் விலகும். வெளிநாட்டு தொடர்புகளின் மூலமாக ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் நிறைய நடக்கும். கடன் சார்ந்த சில உதவிகளின் மூலம் மேன்மை ஏற்படும். குரு பகவான் 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சார நிலையில் இருப்பதால் சுபகாரிய செயல்களில் அலைச்சல் தாமதம் ஏற்படும். சில அனுபவங்களின் மூலமாக மனதளவில் பக்குவங்கள் பிறக்கும். வியாபார ரீதியான பயணங்களால் சில விரயங்களுக்கு பின்பு ஆதாயம் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். மனதில் நினைத்த காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. கட்டுரை மற்றும் இலக்கியம் சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் உண்டாகும். விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வம் இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. உயர்நிலை கல்வியில் புரிதல் ஏற்படும். தெளிவு ஏற்படும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெளிவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஊதிய உயர்வுகள் சிலருக்கு சாதகமாக அமையும். கலகலப்பான பேச்சுகளின் மூலமாக அலுவலகத்தில் நட்பு வட்டம் விரிவடையும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் வாய்ப்புகள் அனைத்தும் கைகூடி வரும். வியாபார பணிகளில் லாபம் ஏற்படும். வாகன பயணங்களில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். மறைமுக போட்டிகளால் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பொருட்களின் தேக்கம் உண்டானாலும் லாபங்களில் குறைவே இருக்காது. வேலையாட்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. புத்துணர்ச்சி கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலமாக புதிய படைப்புகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை பெருக்கிக் கொள்வீங்க. நுட்பமான சில கலை சார்ந்த விஷயங்களை நிச்சயம் புரிந்து கொள்வீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சுகளின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கட்சி நிமித்தமான பயணங்களால் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சில எதிர்ப்புகளால் நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும். இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக சமாளித்து விடுவீங்க. இந்த குரு பெயர்ச்சியால் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகளும் சிந்தனைகளில் தெளிவும் ஒத்துழைப்பான சூழல்களும் உண்டாகும். குரு பெயர்ச்சியில் தம்பதிகளுக்கிடையே மனம் விட்டு பேசுவது புரிதலையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தும். தேவையற்ற விரயங்களையும் இது நிச்சயம் தவிர்க்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம்.
குழந்தை இல்லையே அப்படின்ட்டு தவித்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் குழந்தை பாக்கியம் உண்டாக போகின்றது. திருமணம் நடக்கலையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு திருமணத்தையும் குரு பகவான் நடத்தி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் வேலையோடு உயர்ந்த பதவியோடு வருமானமும் கூடி வரும். பரிபூரண ராஜயோகம் வரப்போகின்றது. வேலையில் உற்சாகத்தையும் உயர் அதிகாரிகளின் ஆதரவையும் குரு பகவான் பெற்று தருவார். குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கும்போது வருமானத்தில் மிக பெரும் அளவில் லாபம் ஏற்படும். பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் அப்பாவின் ஆதரவு கிடைக்கும். புகழும் கீர்த்தியும் தேடி வரும். அப்பாவினால் சொத்துக்கள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணமோ அல்லது திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்த உங்களுக்கு மிக பெரும் சந்தோஷமான ஒரு செய்தியோ இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயம் வரும் என்று சொல்லலாம். பூர்வ ஜென்ம புண்ணியமும் உங்களை தேடி வரப்போகின்றது. கலகலப்பான குணத்தையும் கலங்காத மனத்தையும் கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு போராடி சாதிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் குழப்பங்கள் வந்த வண்ணம் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகும்போது அது அனைத்தும் தீரும். யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியங்களை சொல்லிடாதீங்க. யாருக்கும் ஆபரணங்களை கடன் தர வேண்டாம். இரவல் கொடுக்காதீங்க. செலவுகள் அதிகரிக்கும். கையிருப்பு கரைவதால் பதற்றம் அடைவீங்க. அப்படின்னாலும் உங்களுடைய பேச்சில் பக்குவம் பிறக்கும். மலை போல் வரும் பிரச்சனையும் பனி போல் விலகும். செலவுக்கு ஏற்ப பணமும் வந்து சேரும். கொடுத்து திருப்பி வராமல் இருந்த கடன் தொகை கைக்கு வரும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாமும் நடக்கும். இதுவரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடும். சுப செலவுகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். ஆனால் அதன் மூலமாக ஆதாயம் மட்டுமே உண்டாக்கும். சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். என்றாலும் புது சொத்துக்கள் வாங்கும்போது பத்திரங்களை வழக்கறிஞர்கள் மூலம் சரிபார்த்து வாங்குவது தான் நல்லது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்களை முடிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும். கடன்களை அடைக்கும் அளவுக்கு பணம் வரும். புதிய வாகன யோகம் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது இந்த காலகட்டத்தில் நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். வாழ்க்கை துணைக்கு புதிய வேலை கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். இதனால் பதற்றம் அடையாமல் இருக்க வேண்டும். புதிய முடிவுகளையோ அதிரடி மாற்றங்களையோ உடனுக்குடன் செய்ய வேண்டாம். இந்த வருடத்தில் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும் போது அவற்றை நிதானமாக கையாண்டு வெற்றி பெறுங்க. பாக்கிகளை வசூலிக்க அலைய வேண்டி இருக்கும். பேச்சு திறமை அதற்கு கை கொடுத்து அந்த பாக்கிகளை வசூல் செய்வீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. 2024 அக்டோபர் 2025 பிப்ரவரி மாதங்களில் மிக பெரும் அளவில் யோகம் அடிக்கப் போகின்றது. இரும்பு, பெட்ரோகெமிக்கல், மருந்து, ரியல் எஸ்டேட், விவசாயம் போன்ற துறைகளில் லாபம் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களாகிய நீங்கள் ஏகப்பட்ட பணிச்சுமைகளை சுமக்க போகிறீங்க. இருந்தாலும் நிதானமாக பணி செய்ய வேண்டியது அவசியம். சக ஊழியர்கள் குறித்து யாரிடமும் தனிப்பட்ட முறையில் குறைபட்டு கொள்ள வேண்டாம். நம்பியவர்களே உங்களை பற்றி குறை சொல்வாங்க. சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கோபதாபங்கள் எல்லாம் விலகும். அடிப்படை வசதிகள் வந்து சேரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. வசதியான வீட்டில் குடிபுகுவீங்க. ஆன்மீகவாதிகள், சித்தர்கள் இவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இருக்கும். மகனுக்கு எதிர்பார்த்தபடி அயல் நாட்டில் படிப்பு வேலை கிடைக்கும். மகளுடைய கல்யாணத்தை விமர்சையாக நடத்துவீங்க. பழைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து செல்லும். பண வரவு நிச்சயம் இருக்குது. இதனால் செல்வாக்கு கூடும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு உங்களை வந்து சேரும். அது மட்டுமல்ல, ஏகப்பட்ட தடைகள் வந்தாலும் அதனை எல்லாம் உங்களுடைய திறமையால் வாக்கு சாதுரியத்தால் முடித்து விடுவீங்க. திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க போகின்றது. இழந்த சலுகைகளை மீண்டும் பெற போறீங்க. மேல் அதிகாரி நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க போகின்றது. சக ஊழியர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க போகின்றது. சிலருக்கு வேறு நல்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது.
தொழிலில் இருந்த சுணக்கம் மாறி புத்துணர்ச்சி பிறக்கப் போகின்றது. பெரிய முதலீடுகள் செய்து தொழிலை சீர் செய்ய போறீங்க. போட்டியாளர்கள் உங்களை கண்டு விலகி போவாங்க. பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிப்பீங்க. அனுபவம் மிகுந்த வேலையாட்களை பணியில் அமர்த்துவீங்க. ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கடையை நவீனமயமாக்க போறீங்க. பழைய சரக்குகள் விற்று தீரும். எலக்ட்ரிக்கல், டிராவல்ஸ், கட்டட உதிரி பாகங்கள் இவற்றிலையும் உங்களுக்கு மிக பெரும் லாபம் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1 வருட காலகட்டம் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நிகழப்போகின்றது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் புரிந்து கொண்டிருப்பீங்க தெளிவாக. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக தெய்வ வழிபாடு இன்றி அமையாதது. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்பேற்பட்ட இடையூறுகள், எப்பேற்பட்ட துன்பங்கள் நேர்ந்தாலும் திங்கட்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். நினைத்தது நடக்கும். வாழ்க்கையில் சுகபோகங்களுடன் அருமையான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இந்த குரு பெயர்ச்சி பற்றி விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.